காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம்னாலே மர்மம், மறைவு, இந்த மாதிரி மிஸ்டீரியஸான சில பாகங்களை கொண்ட ஒரு ராசி. இந்த விருச்சிக ராசிக்கு எந்த வயதுல யோகம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, விருச்சிக ராசியில மொத்தம் 3 நட்சத்திரங்கள் உண்டு. விஷாகம், அனுஷம் மற்றும் கேட்டை. இந்த விஷாக நட்சத்திரம் அப்படிங்கிறது குருவோட நட்சத்திரம். விஷாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பாதம் மட்டும்தான் இருக்கும். விஷாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் மட்டும்தான் விருச்சிக ராசியில இருக்கும். குருவோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால, குருவும் செவ்வாயும் நண்பர்கள் அப்படிங்கிறதுனால இயல்பாவே ஒரு மாதிரி ஒரு நல்ல நட்சத்திரம் தான். ரொம்ப நேர்மையான நட்சத்திரம், ரொம்ப நாணயமான நட்சத்திரம், அதே மாதிரி மற்றவங்களால அதிகமா யூஸ் படக்கூடிய ஒரு நட்சத்திரம். உங்களோட ஒரு நல்ல காலகட்டம் அப்படிங்கிறது உங்களோட குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம், உங்களோட வாரிசு உருவாக்கத்துக்கு அப்புறம் தொடங்கும். காரணம் என்ன அப்படின்னா, இயல்பாவே 5ஆம் அதிபதியா அந்த குரு பகவான் வருவாரு விருச்சிக ராசிக்கு. அந்த நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கிறதுனால கரெக்டா அந்த வயதுல பார்க்கும்போது 35 வயது, அது ஒரு நல்ல ஏஜ், உங்களோட பாசிட்டிவிட்டியான ஒரு காலகட்டம். அடுத்தது அனுஷ நட்சத்திரம். பிறக்கும் போதே சனி நட்சத்திரம், சனியோட அம்சத்திலே பிறந்த ஒரு நட்சத்திரக்காரர்கள். இயல்பா கடுமையான உழைப்பாளிகள். சனி செவ்வாய் 2 பேருமே பகைவர்கள். உங்களோட ராசியாதிபதி செவ்வாய், உங்களோட நட்சத்திராதிபதி சனி, 2 பேருமே கடுமையான முரண்பாடு கொண்ட கிரகங்கள். டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பை நிறைய இடங்கள்ல பார்ப்பீங்க. ஒன்று பேரண்ட்ஸால பிரச்சனைகள் வரும், இல்ல நண்பர்களால பிரச்சனைகள் வரும், இல்லைன்னா உறவு சொந்தக்காரர்கள் நெருங்கிய பிளட் ரிலேஷனால சகோதரர்களால பிரச்சனைகள் வரும். ஆனா எல்லாருக்கும் போய் சேவை செஞ்சு 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 அந்த ஓடா தேயக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த அனுச நட்சத்திரம். வாழ்க்கையில கஷ்டம்னா என்னன்னு இவங்கள்ட்ட தான் கேட்கணும். அப்புறம் கேட்ட நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம். இதுவும் அட்டமாதிபதியோட ஒரு நட்சத்திரம். இதுல அட்டமாதிபதி எங்க வந்தாருன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். ஆமா, விருச்சிக ராசிக்கு அட்டமாதிபதியா வர்றவர் யாரு? புதன். அந்த நட்சத்திரத்தில் தான் நீங்க பிறந்திருக்கீங்க. அப்போ சொந்த ஊர்ல இருக்கக்கூடாது. எல்லாருமே சொந்த ஊர்ல இல்லைன்னா யாரு தான் அப்ப சொந்த ஊர்ல இருக்கிறது? அட்லீஸ்ட் உங்க பூர்வீகத்தை விட்டு ஒரு 100 கிலோமீட்டராவது தள்ளிருங்க, அடுத்த மாவட்டத்திலேயாவது போயிருங்க. உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகளின் அடிப்படையில், சரராசியில உங்களோட தசாபுத்தி இருந்துச்சு, தசை நாதன் சரராசியில இருந்தார் அப்படின்னா வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும், உபயராசியில இருந்தார்னா வெளி மாநிலத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும், ஸ்திர ராசியில உங்களோட தசாநாதன் இருந்தார் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 50-100 கிலோமீட்டர் உங்க மாவட்டத்தை விட்டு தள்ளியாவது நீங்க இருப்பீங்க. அதுதான் கேட்ட நட்சத்திரத்தோட பொருளாதாரம் மேம்படுறதுக்கான ஒரே ஒரு வழி.